தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீண்ட நாட்கள் நாம் ஊழியம் செய்யும்படியான ஒரு கிருபையை தந்து யூடியூப் ஊழியத்தினையும் நான் அந்த நாளிலே தொடங்கி நடத்தி அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஜெபங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் முதலாவதாக ஜெபித்து இந்த ஊழியத்தை நாம் தொடங்குகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது எங்களை நீ பல்வேறு விதங்களிலே ஊழியங்களை செய்ய உதவி செய்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யும், தடைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே என் தாபமே, இந்நேரமே இந்நேரமே கண்பாருமே கண்பாருமே, தேவாவியே வரம் தாரும், தேவாவியே வரம் தாரும், இப்பாவின் பாவம் தீரும், இப்பாவின் பாவம் தீரும், ஜோதியின் ஜோதியின் ஒளி வீசும் ஒளி வீசும், நாதாவும்மை என் நேரமோ, நாதாவும்மை என் நேரமும், ஓதும் ஏழை பாவியனை, ஓதும் ஏழை பாவியனை, ஆதரித்தே ஆதரித்தே ஆண்டருள்வாய் ஆண்டருள்வாய், வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே என் தாபமே, இந்நேரமே இந்நேரமே கண்பாருமே கண்பாருமே கண்பாருமே. இந்த நாளில் நாம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி நாம் வேத வாக்கியங்களை நாம் தியானித்து ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ளப் போகிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசித்தோம். ஆண்டவர் இந்த வார்த்தையில் கடைசி பகுதியில் வாசிக்கும்போது விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்ற வார்த்தையை நாம் படிக்கின்றோம். அவனுடைய கிருபையினால் நம்ம ஒரு காலத்தில் விசுவாசியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சித்து நம்ம விசுவாசியாக உருவாக்கி நான்
இருந்து விடாதபடி ஆண்டவர் கூடுதல் ஆசீர்வாதம் தரத்தக்கதாக நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் இருக்கணும். உங்களுடைய மாதிரி அநேகரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்பதாகும். என்னென்ன காரியங்களில் அல்லது 6 விதமான ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக வார்த்தை, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அப்புறம் நம்முடைய நடக்கையில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நம்முடைய ஜீவியம், அன்பின் ஜீவியத்தில் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அடுத்தபடியாக ஆவி, தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலிலே நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அப்புறம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய விசுவாசமே நமக்கு வேணும். விசுவாசத்தில் மாதிரியாக இருக்கணும். நிறைவாக கற்பிலும் அப்படின்னா பின்வாங்காத உறுதியாக ஆண்டவருக்காக நிலைச்சு நிற்கிற ஜீவியத்தில் விதமான 6 காரியங்களிலே நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படி முடியும் என்று நாம் பல வழியாக யோசிக்கலாம். ஒருவேளை அது தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை நிச்சயமாக தருவார். ஆகவே நாம் சந்தேகப்படாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தருடைய கரத்திலே நாம் அடங்கியிருந்து அவரை சேவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். முதலாவதாக நாம் என்ன காரியத்தில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி படிக்கும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், ஆதலால் நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக எப்படி வாழணும் என்பதில் நாம் பேசணும். நல்லா ஜெபிக்கணும், எல்லாரோட நல்லா ஊழியம் செய்யணும், எல்லாரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய தனித்தன்மையை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மை அழைத்த விசேஷித்த அந்த கிருபையை நான் இழந்துராதபடி நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் முதலாவதாக சுருக்கமாக இருக்க நாம் ஜெபத்தோடு பழகி கொள்ள வேண்டும். பேசக்கூடாதுன்னு இல்லை, அரைகுறையாக பேசிட்டு போகணும் என்றல்ல, எல்லாற்றையும் பேசணும். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் சுருக்கமாக இருக்கணும். வேதத்திலே நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே 2 பேர் ஜெபிக்க செல்வதை நான் பரிசேயன் ஜெபிக்கிறான். 18வது அதிகாரம் 11வது வசனம், பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபத்தில் அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது. நான் இந்த ஆயக்காரனை போல இராதபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்றெல்லாம், நான் தசபாகம் கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று பல காரியங்களை சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு என்ன பதில் கிடைச்சிச்சின்னு சொன்னால், அவன் அல்ல, அதிகமாக தேவையில்லாமல் பேசுகிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சுருக்கமாக வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக, கருத்தாக, முழுமையாக பேசுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் பின்னால் வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இது சுருக்கமான வார்த்தை, முழுமையான ஜெப வார்த்தை. அதில் ஏதாவது விடுதல் கிடையாது. எல்லாம் முழுமையான சிறப்பான வார்த்தை. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு ஆயக்காரனை ஆசீர்வதிக்கிறார். நீட்டவனாக. ஆக ஆயக்காரனுடைய சுருக்கமான
அவனை நீதிமான் என்கிற ஒரு தனிமைக்குள்ளாக மாற்றிவிட்டது. ஆகவே முதலாவதாக நாம் என்ன காரியத்தில் மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி படிக்கும்போது நாம் பேச சுருக்கமாக இருக்கணும். ஆண்டவரை கேட்டு பேசணும். ஆண்டவர் உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். ஆக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறவங்க முதலாவது என்ன விஷயத்தில் மாதிரியாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க பேசுகிற வார்த்தைகளிலே மாதிரியாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுவார். அதிகமான வார்த்தை உடையவர்களாக இருப்போமானால் அவைகளை சரிப்படுத்துவதற்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ரெண்டாவதாக வார்த்தை மாத்திரமல்ல, நடக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நடவடிக்கைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 பேதுரு 15வது 16வது வசனங்களை வாசிக்கும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். உங்கள் நடக்கைகளில் எல்லா இடங்களிலும் ஊழியத்துக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், தொழில் செய்ய போனாலும், யார்கிட்ட பழகினாலும் நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமுள்ளதாக காணப்படணும். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நான் பரிசுத்தர் ஆகியனாலே நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு உணர்த்துகின்றது. நாட்களில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு பரிசுத்தத்தோடு ஓட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமானால் நாம் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஆக நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே சுருக்கமான வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசணும். நடக்கைகளிலே பரிசுத்தமுள்ளவர்களாக நமக்கு வாழணும். ஆண்டவர் வேண்டிய எல்லா கிருபையும் தருவார். நடக்கையில் பரிசுத்தமாக இருந்த தேவ பிள்ளைகள் வேதத்தில் அநேகர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சூனேமியாள் தன் புருஷனை நோக்கி எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சூனேமியாள் தன்னுடைய கணவரிடத்தில் தன்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்கிற ஊழியக்காரரை குறித்து சூனேமியாள் தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய கணவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆமாம், அவர் நானும் விதமாக காண்கிறேன் என்று அதிலே இணைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்தம் இருக்கும்போது தேவன் எலிசாவை நன்றாக பயன்படுத்தினார் என்பதும் நம்ம அனைவருக்கும் தெரியும். கர்த்தர் நம்மை விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் நன்றாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரணும்னு சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தப்படணும். நம்முடைய நடக்கைகள் வேதத்திலே பரிசுத்தமாய் நடந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாம் தியானித்து ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். 3வதாக வார்த்தையில் மாத்திரமல்ல, நடக்கையில் மாத்திரமல்ல, அன்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அன்புக்கு முழு சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்பின் ஜீவியம் செய்து தன்னுடைய அருமையான ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அன்பின் ஜீவியத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 வசனம். யோவான் எழுதின 13வது அதிகாரம் 1 வசனம்,
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போக முடியாத தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்விடத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துவை நாம் அன்புக்கு முழு மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய சீஷர்கள் பல நேரங்களில் வித்தியாசமான சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் ஆண்டவர் எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்தே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். ஒரு முறை சீஷர்கள் எல்லாரும் பின்வாங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சீமோன் மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்று கூறும்போது அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரோடு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த சீஷர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, யோவான் நோக்கி பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற சீஷர்களை பார்த்து கடிந்து சொல்லாதபடி பிள்ளைகளே என்று அன்பின் வார்த்தையை சொல்கிறார். அந்த அன்பின் வார்த்தை ஆண்டவரோடு விலகி போன அத்தனை பேரையும் ஆண்டவருடைய வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாயின் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையில் மாத்திரமல்ல, நடக்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை அன்பின் வாழ்க்கையாக கட்டப்படணும். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற விளக்கத்தில் ஒரு விளக்கம் என்னவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பை கூட்டி வழங்க வேண்டிய நமக்கு இந்த உலகம் ஒரு சவாலாக நமக்கு நின்று கொண்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நாம் வசனத்தை தியானித்து பார்க்குமானால் அநேகரிடத்தில் அன்பு குறைந்து போயிருப்பதை நாம் உணரலாம். அநேகர் அன்பாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே நேரத்தில் அன்பு தணிந்து போகக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும்போது அன்பை கூட்டி வழங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரிடத்திலேயாவது நமக்கு கசப்புகள் இருக்குமானால் அதையெல்லாம் எடுத்து போட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நடக்கைகள், அடுத்தபடியாக நாம் காண்பிக்கிற அன்பு, நாம் எந்த வீட்டில் குடியிருந்தாலும், எந்த சபையில் இருந்தாலும், எந்த ஊழியத்தில் இருந்தாலும் நம்மில் வெளிப்பட வேண்டியது கிறிஸ்துவின் அன்பு தான். முடிவு பரியந்தம் ஆண்டவர் தன்னுடைய சீஷர் மேலே அன்பு செலுத்தி வந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் யாரிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் இருக்கோ அன்பு செலுத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். நம்மால் முடியாத காரியங்கள், மனுஷனால் முடியாத காரியங்கள் எல்லாம் தேவனால் கூடும். ஆகவே அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல பணியை நாம் செய்யும்போது நாம் விசுவாசிகள் மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாக நமக்கு நிச்சயமாக துணை செய்வார். ஆக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லி வாயின் வார்த்தைகள், ஆவி, அன்பு, 3 காரியம் மாத்திரமல்ல, இன்னும் அடுத்த 3 காரியங்களில் நாம் கவனமாக இருக்கணும். வார்த்தை, நடக்கை, அன்பு மாத்திரமல்ல, ஆவி, பரிசுத்த ஆவியினால் நாம் வாழ்ந்து விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே பெந்தைக்கோஸ்தே நாளில் எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆவி ஊற்றப்பட்டுச்சோ அந்த ஆவி நமக்கு வேணும்னு சொல்லி நாம் அதிகமாக பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆவி நமக்குள் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவின் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு தேவை பரிசுத்த ஆவி. வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது, அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் இங்கே சில சிசியர்களை கண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பார்க்கும்போது பவுல் அவர்களோடு பேசுகிற வார்த்தை 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். பரிசுத்த ஆவி ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு ஐக்கியத்திற்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், பிள்ளைகளுக்கும் மிக மிக அத்தியாவசியமான அவசியமான ஒரு தேவை தூய ஆவி, பரிசுத்த ஆவி. 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று பவுல் அவர்களை கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க விசுவாசிகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 12 பேர் அதில் உண்டு. அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, எங்கள்கிட்ட விசுவாசம் உண்டு, நாங்கள் விசுவாசிகள், ஆனால் எங்களிடத்தில் பரிசுத்த ஆவியை பற்றி நாங்கள் கேள்விப்படலேன்னு சொல்லும்போது பவுலுடைய உள்ளத்தில் பெரிய பாரம். என்னை நிரப்பின ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பணும், என்னை நிரப்பின ஆவியானவர் ஒரு நபரையாவது விட்டுறக்கூடாது, எல்லார் மேலே இறங்கணும்னு சொல்லி விரும்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில சத்தியங்களை சொல்லி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 6வது வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி வந்த உடனே என்ன நடந்தது என்று படிக்கும்போது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் வேணும். விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாக நம்ம வாழணும்னு சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும், நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாக இருக்கணும், அன்பு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட அன்பு நம்மிடத்தில் வரும்படி கிறிஸ்துவை சார்ந்து வாழணும். ஆவி என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும், நிறையப்படணும். ஆவியானவர் நம்மை ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பணும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருக்கு மகிமையாக வாழணும். இந்த விஷயத்திலே நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கட்டும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும். அடுத்த வார்த்தை கற்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், பின்வாங்காதபடி வாழ வேண்டியது. சோதனை காலங்களில், வேதனை காலங்களில் நாம் கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விட முடியாதபடி உறுதியாக வாழ்வோமானால் நாம் அநேகரை ஆண்டுக்குள்ளே வழிநடத்தக்கூடிய ஒரு கிருபை பெற்றவர்களாயும் கூட மாறிவிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டு ஒரு நாள் பின்வாங்காத ஒரு சூழ்நிலையை ஆண்டவனுக்கு உருவாக்கி தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா 8:13, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறையில் விழுந்த விதைகள் முளைத்து சிறிது வளர்ந்து வந்தாலும் பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர முடியலை, வளர்ச்சி அடைய முடியலை. அது எதுக்கு உதாரணமாக ஆண்டவர் காண்பிக்கிறார் என்றால், சில காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்களுக்காக எழுதுகிறார். சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு. அந்த சோதனை காலத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும்.
ஆகவே இந்த நாட்களிலும் அநேகர் எல்லா சோதனையின் மத்தியிலும் ஆண்டவர்கள் நிலைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆங்காங்கு ஊழியங்களுக்கு செல்லும்போது சிலர் சோர்வாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவர்கிட்ட விலகி செல்லும்போது பிசாசானவன் அவங்கள ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஆகவே நான் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் கவனம் உள்ளவர்களாக நம்முடைய ஜெப நேரங்களை கூட்டி வேதத்தை தியானித்து நாம் சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசம், வாயின் வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம். நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ போதுமான விசுவாசம் நமக்கு வேணும். அந்த போதுமான விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாம் வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசாதபடி, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதய நம்மில் யாருக்கும் காணப்படாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்தை பறிகொடுக்கவும் வாய்ப்பு உண்டு, விசுவாசத்திலே உறுதியாக நிற்கவும் வாய்ப்பு உண்டு. நாம் விசுவாசத்தை பறிகொடுக்கிறவர்களாக அல்ல, விசுவாசத்திலே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அதில் விசுவாசிகளின் பட்டியல் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆதியாகமம் தொடங்கி கடைசி பகுதி வரைக்கும் தங்களுடைய விசுவாசத்திலே பரிசுத்தமாக, விசுவாசத்திலே உறுதியாக நின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் நமக்குள் அதிகமாக தேவை. ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தில் இன்னும் வளர, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த 6 காரியங்களிலும் நாம் இந்த நாட்களில் விழிப்புள்ளவர்களாக, கவனமுடையவர்களாக நாம் இருப்போமானால் நாம் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் நாம் வாழ முடியும். அந்த 6 காரியங்களை மீண்டும் ஒரு முறை நாம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம். இந்த வசனங்களை அனைவரும் தியானித்து இன்னும் அநேக வசனங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரும் அனைவரையும் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் வைத்து நம் மூலமாக அநேகர் விசுவாசிகள் வருவதற்கு தேவன் கிருபை செய்வார். ஆகவே சோர்வுகள் ஏதாவது இருக்குமானால் எல்லாரும் அந்த சோர்வான தனிமை விட்டு எழும்பி கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து ஜீவிப்போம். ஆண்டவருமை ஆசீர்வதிப்பார். உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருப்போம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவர், இந்த 6 காரியங்களிலும் எங்களை இன்னும் சந்திக்கும் ஆண்டவர், நாங்கள் முன்மாதிரியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவா, பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியோ, ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே.
ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வேளையில் நாங்களுடைய வேத வசனங்களிலே சில பகுதிகளை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் வாழ என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய நடக்கைகள், அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இந்த 6 காரியங்களிலும் இன்னும் உம்முடைய ஆவியை ஊற்றி அந்த ஆவியின் பலத்தோடு நாங்கள் மாதிரியாக வாழ எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போக முடியாது உதவி செய்யும். இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஊழியத்தை மாற்றித்தாரும். இன்றைக்கி நாங்கள் தியானித்த வாசனையின்படி நாங்கள் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ 6 விஷயங்களிலும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை இன்னும் அதிகமாக தந்து வழிநடத்த முடியும். நாம் மட்டும் மயப்படட்டும். சுரண்டை எழுப்பது ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த ஊழியங்கள் இன்னும் அநேகரை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.